ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரி கிரெடிட் கார்டு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது, நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயிலெலாம் ஃபில்அப் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டுலாம் எலிஜிபிள் இருக்கோ அதை மட்டும்தான் காட்டும். ஸோ அது காட்டுறப்ப நீங்கள் அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபார்ம் இப்படி தான் வரும். முதல்ல உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு உங்கள் மொபைல் நம்பர், உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா லோன் வேணுமான்னு கேட்குது. ஸோ கிரெடிட் கார்டு கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி கேட்கும். ஸோ அந்த ஓடிபி அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு நீங்கள் இருக்கிற பின்கோடு கேட்குது. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, ஸோ வந்து சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா, உங்களுடைய சேலரியை வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்குறீங்களா இல்லை கேஷில் வாங்குறீங்களான்னு கேட்குது. ஸோ கேஷ்னா கேஷ் கொடுங்க, பேங்க் அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு. இது சேலரி கேட்குது. ஸோ மந்த்லி சேலரி எவ்வளவோ அதை கொடுத்துட்டு பண்ணுங்கன்னா கண்டினியூ கொடுங்க. ஸோ வெரிஃபை பண்ண பாருங்கள் வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன கிரெடிட் கார்டு எலிஜிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. அங்கே பாருங்கள் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் 40%லேருந்து 60% வந்து அப்ரூவ் சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே அப்ளை இருக்குது பாருங்கள். அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்கு பேஜுக்கு போயிடும். ஸோ அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் கார்டை வந்து வாங்கிக்கலாம். அது கீழே பாருங்கள் எஸ்பிஐ கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் பாருங்கள் 40லேருந்து 60% அப்ரூவ் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு 40 வந்தாலே வந்து கன்ஃபார்மாக கிடச்சிடும். அதாவது 25% உங்களுடைய 25% வந்தாலே போதும் உங்களுக்கு அப்ரூவ் கிடச்சிடும். ஆனால் இது 40 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ பாருங்கள் ஸ்டேட் பேங்க் இது ஓகே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கோட்டக் கிரெடிட் கார்டு. ஸோ இதுவும் இங்கே காமிச்சிருக்காங்க. கங்க்ராட்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த பிராண்ட் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிற கோட்டக் மோஜோ வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 10% அப்ரூவல் சான்ஸ் இருக்குது. 10%னா கிடைக்காது. ஸோ 10%னா இங்கே சிவப்பு கலரில் போட்டிருக்காங்களே, ஆனால் மஞ்சள் கலர் பச்சை கலர் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்எஸ்பிசி. ஸோ இதுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்குது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே கங்க்ராட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது எஸ்பிஐலே வந்து வேறு ஒரு வேரியண்ட் சிம்பிளி சேவ், அதுக்கு ஒரு எஸ் பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கிரெடிட் கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ அது எல்லாமே காட்டுவாங்க. ஸோ அது வேணுன்றதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் இல்லை, மேலே பாருங்கள் பர்சனல் லோன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் கிரெடிட் பி. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 25 to 40% அப்ரூவல் சான்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்கு நைரா ஃபைனான்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ நீங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கிரெடிட் கார்டோட லோனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.